சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். வைர வியாபாரியான இவர் வைரங்களை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்து வருகிறார். கடந்த மே 3ஆம் தேதி சந்திரசேகரின் வீட்டிற்கு ராகுல் என்பவரை அழைத்து வந்தார் அருள்ராஜ். இவர் ரூபாய் 20 கோடி மதிப்பிலான வைர நகைகளை பார்த்துவிட்டு விலையை பேரம் பேசிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் வைர நகைகளை வடபழனியில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலுக்கு எடுத்து வரும்படியும் அங்கு பணம் தருவதாகவும் போனில் கூறியுள்ளார் அருள்ராஜ். அதன்படி சந்திரசேகரும் மே 4ஆம் தேதி மாலை வைர நகைகளை எடுத்துக்கொண்டு வடபழனியில் உள்ள அந்த ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். அருள்ராஜ் தங்கியிருந்த அறைக்கு சந்திரசேகர் சென்றார். அவருக்கு குளிர்பானம் வழங்கப்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் அந்த அறைக்குள் மறைந்திருந்த 4 பேர் சந்திரசேகரனை தாக்கி உள்ளனர். பின்னர் அவரை கட்டி போட்டு விட்டு ரூபாய் 20 கோடி மதிப்பிலான வைரங்களுடன் காரில் தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக வடபழனி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஓட்டலில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக வைத்து தப்பி ஓடிய கும்பலை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தப்பியோடிய கும்பல் தூத்துக்குடி வருவதாக ரகசிய தகவல் அறிந்த தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலைய போலீசார் அந்த கும்பல் காரில் புதூர் பாண்டியாபுரம் சுங்கஞ்சாவடியில் மே 4ஆம் தேதி நள்ளிரவு முதல் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரே காரில் வந்த 4 பேரிடம் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் காரை சோதனை செய்ததில் ஒரு கைப்பையில் வைரங்கள் இருந்ததை பார்த்தனர். பின்னர் விசாரணையை வேகப்படுத்தியதில் சென்னையில் வைர வியாபாரியை கட்டி போட்டு தப்பியோடிய சென்னையைச் சேர்ந்த ஜான் லாயட், விஜய், ரத்தீஷ், அருண் பாண்டியராஜ் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. அதன் பிறகு அவர்களிடமிருந்து வைரங்களும் காரும் கைப்பற்றப்பட்டது. சிப்காட் காவல் நிலையத்தில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கொள்ளை கும்பல் சிக்கிய தகவல் அறிந்ததும் சென்னை துணை ஆணையர் தலைமையின் கீழ் செயல்படும் தனிப்படையைச் சேர்ந்த 2 ஆய்வாளர்கள், 2 உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட போலீசார் சிப்காட் காவல் நிலையம் வந்து அங்கிருந்த கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 4 பேர் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட வைரம், கொள்ளையடித்துவிட்டு தப்பி வந்த கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணைக்காக சென்னை கொண்டு வரப்பட்டனர். கொள்ளையடிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் திருடர்களை காவல்துறை பிடித்தது பாராட்டிற்குரியது. இதற்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து முதியோரை கொலை செய்து நகைகள் திருடப்படுகின்றன. அந்த குற்றவாளிகளை இன்னும் பிடித்த பாடு இல்லை. இது கடந்த 1 வருடமாக நடந்து வருகிறது. இதற்கு தமிழக காவல்துறை என்ன பதில் சொல்லப் போகிறது?